பகிர்ந்து கொள். ஷேர் whatever you have. இருக்கிறதை பகிர்ந்து கொள். இன்னும் ஒரு படி தாண்டி திரும்பி தர முடியாதவர்களிடத்தில் பகிர்ந்து கொள். Share it with people who cannot return it to you. திருப்பி தர முடியாதவர்களிடத்துல பகிர்ந்து கொள். திருப்பி தரக்கூடியவர்களிடத்துல பகிர்ந்து கொண்டால் என்ன பிரயோஜனம்? இன்னையில இருந்து 14 நாள் கழிச்சு இன்னைக்கு நீ கொடுக்குற அதிரசம் கலகலாம் முறுக்கெல்லாம் யாரெல்லாம் திருப்பி கொடுப்பாங்களோ அவங்களுக்கு அனுப்புறதுல என்ன பிரயோஜனம்? மாறாக திருப்பி தர முடியாதவர்களிடத்துல பகிர்ந்து கொள். ஆண்டவருடைய அன்பினுடைய வெளிப்பாடு அகாபேலாம் அன்கண்டிஷனல், நிபந்தனையற்றது. எந்த கண்டிஷனும் போடல. அவராக முன் வந்து நம்மை நேசித்தார். He volunteered himself. அவராக முன் வந்து நம்மை நேசித்தார். நமக்கு அது நாம் அதில் பாத்திரம் வாங்க கிடையாது. We don't deserve to receive his love. அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ள நாம பாத்திரவான் கிடையாது. பட் அவர் தாமாக முன் வந்து நம் மீது அன்பை செலுத்தினார். இதைத்தான் நேற்று ராத்திரி பார்த்தோம். பிதாவுக்கு சமமாய் இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டோம். மரண பரியந்தம், அதாவது சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இந்த காலவேளையில 9, 10, 11 வசனங்களை வாசிக்கலாம். பிலிப்பியர் 2 அதிகாரம் 9, 10, 11. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆமென். 11 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. நேற்று தினத்துல இங்க பிதாக்கு ஒரு சேரு, பக்கத்துல குமாரனுக்கு ஒரு சேரு, பிதாவுக்கு சமமா ஒரு சேரை போட்டு அங்க அங்க வீற்றிருந்தார்னு பார்த்தோம். அவர் முதலாவது அந்த அவருடைய சேர்ல இருந்து எந்திரிச்சு அந்த சேரையே காலி பண்ணி, அந்த அதிகாரத்தையே காலி பண்ணி, அந்த அந்த ஸ்லாக்கியத்தை விட்டு கொடுத்து, அவர் பிதா கொடுத்திருந்த அதிகாரம் எல்லாவற்றையும் இழந்து சிலுவையிலே நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கும் தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லத்தக்கதாக அவரிடத்துல எடுத்துக்கொள்ள ஒன்றுமில்லை, அவரிடத்துல கொள்ளையிட ஒன்றுமில்லை, அவரிடத்துல எடுத்துக்கொள்ள ஒன்றுமில்லை என்கின்ற அந்த நிலைமை வருகிற வரையில இவர் தம்மை தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்தினார். கேவலமான மரணத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அலங்கோலமான மரணத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். இதை இதா பார்த்தார். இப்போ எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் a ரியாக்ஷன். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு. நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு. இவர் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினதினாலே அதனுடைய விளைவு என்னவென்று கேட்டால், பிதா பார்த்தார், தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். First, God promoted him over everything. ஏசுநாதருக்கு மேல எதுவுமே கிடையாது. அவர் தான் எல்லாத்துக்கும் மேல. அவருக்கு மேல எதுவுமே கிடையாது. தேவதூதன் வந்து மரியாளுக்கு சொன்னான், அவர்
பெரியவராயிருப்பார். மறந்துட்டீங்களா? பெரியவராயிருப்பார். லூக்கா 1 அதிகாரம். அவர் பெரியவராயிருப்பார். தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, அடுத்து இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும். இப்போ இயேசுநாதருடைய ரட்சிப்பு வேலையில பிதாவினுடைய பங்கு என்ன? இயேசுநாதருடைய ரட்சிப்பின் வேலையில பிதாவினுடைய பங்கு என்ன? ஜெபம் பண்றப்ப என்ன ஜெபம் பண்ணுவாங்க? இயேசுநாதர் பெருகிறதுக்கு முன்னால தோனாய் யாவே அப்படின்னு ஜெபம் பண்ணுவாங்க. இயேசுநாதர் சிலுவையில மரித்து உயிர் தெழுந்த பிறகு இயேசுவே இயேசுவே. அப்போ உயர்த்தப்பட்டிருக்கிற நாமத்தையே பிதா குமாரனுக்காக விட்டு கொடுத்தார். இதை விட ஒரு பெருமை எதுவுமே இல்லை. நமக்கு வெறும் ப்ரொமோஷன் தான் வேணும், அதுக்காக பாடுபட மாட்டோம். நமக்கு ப்ரொமோஷன் தான் வேணும், உயர்வு தான் வேணும், அதிகாரம் தான் வேணும், வல்லமை தான் வேணும். ஆனா அதுக்காக எந்த பிரயாசமும் பட மாட்டோம். ஆனா இயேசுநாதர் அப்படி இல்லை. இந்த உலகத்துல ஒரு மனிதன் உச்சக்கட்ட தியாகம் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணார். அதை பிதா பார்த்தாரு. இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படி, பிதாவாகிய தேவனுடைய மகிமையாக இயேசுநாதர் செய்ததெல்லாம் பிதா மகிமைப்படும்படி. இயேசுநாதர் செய்ததெல்லாம் பிதா மகிமைப்படும்படி. நீங்க வீட்டுக்கு போயிட்டு யோவான் சுவிசேஷ புத்தகத்தை வாசித்து பாருங்க. அதுல குறிப்பா 14 அவர் சொல்லக்கூடிய எல்லாம் என்னை அனுப்பின பிதா, நான் சுயமாய் பேசாமல் என்னை அனுப்பின பிதா எனக்கு கற்பித்தவைகளை மாத்திரம் பேசுகிறேன்னு சொன்னார். எல்லா நிலைகளிலும் குமாரன் பிதாவை உயர்த்தினார். அப்போ பிதா பார்த்தாரு, தன்னுடைய நாமத்தையே தன்னுடைய பெயர் பிரஸ்தாபத்தையே குமாரனுக்காக விட்டு கொடுத்தார். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாரு? வானோரு தேவதூதர்கள், பூதலத்தோர் யார்? நம்ம எல்லாம். பூமியின் கீழானோர் யாரு? மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் அல்லது நரகத்தில் இருக்கிறவர்கள். எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணும்படி, எல்லா முழங்காலும் முடங்கும்படி ஒரு மேலான நாமத்தை கொடுத்து பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்தார். The name above all name. சரி, இந்த உலக அளவுல பிரசித்தி பெற்ற ஒரு பேரை சொல்லுங்களேன். உலக அளவுல பிரசித்தி பெற்ற பேரு, the only name which is predominant all over the world is Jesus. இயேசு தான் உலக அளவுல பிரசித்தி பெற்ற பேர். இயேசுநாதர் தான். அன்னைக்கு 800 கோடி பேர் வாழ்ந்து கொண்டிருந்தால் ஏறத்தாழ 450 கோடி பேர் அவருடைய நாமத்தை மிக தெளிவாய் அறிந்திருக்கிறார்கள். பாதிக்கும் அதிகமா, அவ்வளோ சமம், அவ்வளோ ஈக்குவலா யாருடைய பெயரும் பிரஸ்தாபம் இல்லை. ட்ரம்ப்னு சொன்னா அமெரிக்கால, ஒருத்தர் யாரோ மோடின்னாங்க இந்தியாவில். எல்லா நாவுகளும் அறிக்கை செய்ய வேண்டும், எல்லா முழங்காலும் முடங்க வேண்டும். All knees shall bow, all tongues shall confess that Jesus is the Lord. எல்லா நாவுகளும் அறிக்கை செய்ய வேண்டும், இயேசுவே ஆண்டவர் என்று. ஏன்?
ஏன்னா அவர் செஞ்ச செயல் அப்படி, அவர் மரித்த மரணம் அப்படி. அப்படிப்பட்ட பெரிதான உயர்வுக்கு அவர் கொண்டு போக காரணம், அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். சிலுவை இல்லாமல் கிறிஸ்துமஸ் ஒன்னுத்துக்கும் உதவாதது. சிலுவை மரணம் தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்கிறது. இந்த மரணத்தினால், இந்த வகையான மரணத்தினால் இயேசு பிதாவை மகிமைப்படுத்தினார் என்பதற்காக மேலான நாமத்தை பிதா அவருக்கு கொடுத்தார். உலகத்தில் உள்ள யாவரும் எல்லா முழங்காலும் முடங்கும்படி, எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும்படி மேலான நாமத்தை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. சரி, கிறிஸ்துமஸ் ஏறத்தாழ முடிஞ்சிச்சு. இன்னும் 5 நிமிஷத்துல என் டைமும் முடிஞ்சிடும். ஓகே. அதுக்கு முன்னால இயேசுநாதர் இன்னைக்கு பிறக்கல. இயேசுநாதர் பிறந்தது கூடார பண்டிகை என்று. நான் சொன்னா என்ன பைத்தியக்காரன்னு வைங்கோ. ஏன் நான் உங்ககிட்ட பைத்தியக்காரன் பேர் எடுக்கணும்? ஆனா வசன ஆதாரங்களை பார்க்கும் பொழுது இயேசுநாதர் எப்போ பிறந்திருக்கணும்? செப்டம்பர் அக்டோபர்லயே கூடார பண்டிகை நாட்களிலேயே இயேசுநாதர் பிறந்திருக்க வேண்டும். நேத்து கிறிஸ்துமஸ் எல்லாம் முடிச்சுட்டு நீங்க எல்லாம் போயிட்ட பிறகு நான் ராத்திரி ஒரு செய்தி பார்த்தேன். அந்த செய்தியில ஊழியக்காரர் க்ளூ 1, க்ளூ 2, க்ளூ 3 அப்படி 1, 2, 3, 4ன்னு சொல்லிட்டு வர்றார். சரித்திர ஆதாரங்களோடு சொல்லிட்டு வர்றார். அதுல ஒரு ஆதாரம், உலகம் எங்கிலும் குடிமதிப்பு எழுதப்படும்படி யூதர்கள் ரோமானியர்கள் ஜனங்க நடக்கிறதுக்கு ஏற்ற கிளைமேட்டிக் கண்டிஷன்ல தான் எந்த அரசியல் தீர்மானங்களையும் எடுப்பாங்களாம். அப்படியானால் உலகமெங்கிலும் குடிமதிப்பு எழுதப்பட்டது மழை காலத்துக்கு முன்னால, கோடை காலத்துக்கு பின்னால, கண்டிப்பா குளிர் காலத்துல இல்ல. கூடார பண்டிகை தான் உலகம் எங்கிலும் இருக்கக்கூடிய யூதர்கள் எங்க போவாங்க? அந்த டைம்லயே சென்சஸ் வச்சிடலாம் அப்படின்ட்டு. இது எப்படி தெரியுமா? நாங்க மீட்டிங்க்கு போயிட்டு அப்படியே புடவை வாங்கிட்டு வந்துடுறது இல்லையா, அந்த மாதிரி மீட்டிங் போயிட்டு அப்படியே இன்னொரு வேலை முடிச்சுட்டு வந்துடுறது இல்லை, டிராவலை அவாய்ட் பண்றதுக்கு. அந்த மாதிரி எப்படியும் எல்லாரும் எருசலேமுக்கு வருவாங்க கூடார பண்டிகை. சத்திரத்துல ஏன் இடம் இல்லாம போச்சு? ஏன் ஹோட்டல்ல எல்லாம் ஏன் புக் ஆயிடுச்சு? ஒலிம்பிக் நடக்குது. ஹோட்டல்ல எல்லாம் ஏன் ரூம் கிடைக்கல? பூத்தேருக்கு எல்லாம் புக் பண்ணிட்டுக்கிறாங்க. அப்படி யோசிங்க. அப்போ சத்திரத்துல ஏன் இடம் இல்லாம போச்சு? ஏதோ ஒரு பண்டிகை நடக்குது, அந்த பண்டிகைக்கு எல்லாரும் ஆக்குப்பைடு. அது கூடார பண்டிகை. எல்லா ஹோட்டல்ஸும் புக் ஆயிடுச்சு. அதனால்தான் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் எங்க இடம் இல்ல? சத்திரத்துல இடம் கிடைக்கல. ஆகவே மாட்டு தொழுவத்துல இயேசுநாதர் பிறந்தார். சோத்திரம். நம்ம 2வது இது ஏற்கனவே கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டோம் 8 நாள். ஓகே, சரி. இந்த கூடார பண்டிகையின் போது நடக்க போவது என்ன? இந்த லாஸ்ட் வசனம், எல்லாரும் அவரை வணங்க வேண்டும். எல்லாரும் வருஷா வருஷம் எல்லா தேசத்தின் தலைவர்களும் எருசலேமுக்கு போனோம் கூடார பண்டிகையை ஆசரிக்க. ஒருவேளை இந்தியாவில இருந்து யாரும் போலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வருஷம் இந்தியாவில் மழை பெய்யாது. 2வது, எல்லாருக்கும் என்ன நோய் வந்துடும்? கொப்பளம், சொறி, சரங்கு, பைல்ஸ் இதெல்லாம் வரும். கூடார பண்டிகை நாட்கள்ல சொன்னனே, யாரெல்லாம் கூடார பண்டிகைக்கு போகாம தவிர்க்கிறார்களோ எகிப்தியருக்கு வர பண்ணின வாதை நோய்களால் கர்த்தர் அவர்களை வாதிப்பார். மழை வராது. அப்போ அச்சுக்க புச்சுக்கன்னு எல்லாரும் போயிட்டு, சரி, உலக தலைவர்கள் எல்லாம் எருசலேமுக்கு போய் என்ன பண்ணுவாங்க? எருசலேம்ல ஒரே ஒரு சிங்காசனம். அந்த ஒரே சிங்காசனத்துல யார் வீட்டு இருப்பார்? சொல்லுங்க. இயேசுநாதர் வீட்டு இருப்பார். அப்ப போயிட்டு இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர் என்று நாவுகளா யாவும் என்ன பண்ணுமா? அறிக்கை செய்யும். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை கர்த்தர் அவருக்கு கட்டளையிட்டார். பிரச்சனை கிறிஸ்தவத்துல என்ன பிரச்சனைனா, இயேசுநாதரை வெறும் தொட்டில்ல குழந்தையா கடத்திட்டோம்.
இல்ல இல்ல இல்ல, முறை வந்தாரு, யோசேப்பின் மகனா வந்தாரு, அடிமையாக வந்தாரு, வேலைக்காரனா வந்தாரு. இந்த முறை தாடிய பிடிச்சு இழுத்தீங்க, தலையில கொட்டுனீங்க, முள்முடி சூட்டுனீங்க, வாரினால அடிப்பிச்சிங்க, ஈட்டில குத்துனீங்க, ஆணியில கடாவுனீங்க, சிலுவையில ஏத்திட்டீங்க. உங்களால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சிட்டீங்க. இந்த முறை அமைதலா இருந்தார். தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பதாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல இருந்தார். இந்த முறை, அடுத்த முறை அப்படி இல்லை. அவரை ஒருத்தம் முறைச்சு கூட பார்க்க முடியாது. தாவீதின் குமாரனா இயேசு வரும்பொழுது முறைச்சு கூட பார்க்க முடியாது. அவரை பார்த்ததும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்ல வேண்டும். அப்போ தாவீதின் குமாரனாய் வரப்போகிறார், யூதருக்கு ராஜாவாய் வரப்போகிறார், ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். எருசலேமிலே தம்முடைய அரசாட்சியை 1000 வருடம் செய்ய போகிறார். 1000 வருடம் அரசாட்சி செய்ய போகிறார். அந்த ராஜாவின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற கிறிஸ்துமஸ் ஆய் இனி வரும் கிறிஸ்துமஸ்கள் மாறணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாட்டை கூட மாத்தணும். கந்தை துணியோ கர்த்தர் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த 50 வருஷமா எனக்கு புத்தி தெரிஞ்சதுல இருந்து இந்த பாட்டே பாடினுக்கிறோம். ஏசு ராஜா வந்திருக்கிறார் அப்படி கொஞ்சம் மாத்தணும்ல. ஏன்னா அவர் வரப்போகிறது ராஜாதி ராஜாவாய், தமக்கு சொந்தமானவர்களை மீட்டெடுக்கும்படியாய், டு redeem his own people. அதான் கிறிஸ்துமஸ். ஏசு தமக்கு சொந்தமான தம்முடைய பிள்ளைகளை மீட்டெடுப்பதற்காக அவர் வரப்போகிறார். தாவீதின் குமாரனை நீ அன்போடு வரவேற்க வேண்டுமானால் யோசேப்பின் குமாரன் உள்ளத்திலே இருக்க வேண்டும். தாவீதின் குமாரனை நீ எதிர்கொள்ள வேண்டுமானால் யோசேப்பின் குமாரன் உள்ளத்திலே இருக்க வேண்டும். இதை சொல்லிக்கொண்டே போங்க. இதுதான் இந்த ஆண்டுக்கான கிறிஸ்துமஸ். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அடைந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், உள்ளத்துக்குள்ள 1000 கோபம் இருந்தா கூட சரி, உள்ளத்துக்குள்ள அப்படியே வெறுப்பு இருந்தா கூட சரி, கிறிஸ்தவங்களை பார்த்து அடிக்கணும், சர்ச்சை கொளுத்தணும், பாஸ்டங்களை கொலை செய்யணும்னு நினைச்சா கூட சரி, 24ஆம் தேதி சாயந்தரம் 7 மணி ஆன உடனே பிரசிடென்ட் முதற்கொண்டு, பிரைம் மினிஸ்டர் முதற்கொண்டு எல்லா சீஃப் மினிஸ்டர்களும் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுகிற கிறிஸ்தவ நண்பர்களுக்கு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, உள்ளுக்குள்ளன்னா இவங்களை விட்டு வைக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறது உள்ளுக்குள்ள. ஆனா ஒன்னும் பண்ண முடியாது. என் ரட்சகர் பெரியவர், என்னுடைய ஆண்டவர் பெரியவர், தாவீதின் குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து பெரியவர். மேலான நாமத்தை, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை பிதா அவருக்கு தந்தருளினார். அந்த நாமம் தான் நம்மை ரட்சிக்கும். இயேசுவின் நாமம், அதுதான் நம்மை ரட்சிக்கும், அதுதான் நம்மை விடுதலையாக்கும், அதுதான் நம்மை சுகப்படுத்தும், அதுதான் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அந்த இயேசுவின் நாமம் தான் நமக்கு நித்திய வாழ்க்கையை கொடுக்கும். அந்த நாமத்தை பற்றி கொள்வோம், பிடித்து கொள்வோம். இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு அர்த்தமுள்ள, சந்தோஷமான, மகிழ்ச்சியான, ஆரோக்கியமான, கிருபையுள்ள கிறிஸ்துமஸ் ஆய் மாறுவதாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு ஹாப்பி கிறிஸ்துமஸ், ஹாப்பி பர்த்டே.